ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு கிறிஸ்பியான பிரெட் பொட்டேட்டோ பைட்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். நான் 4 உருளைக்கிழங்கு நல்ல பெரிய பெரிய உருளைக்கிழங்கா மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். நம்ம வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொடியாக இருக்கணும், அப்போ தான் அதுக்குள்ளே பைண்ட் ஆகும். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு தேவையான காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன் பொடியாக. கூடவே கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இதுக்கு தேவையான மசாலாஸ் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கேன் நான். அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தாங்க நான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். கூடவே மஞ்சளும் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா பிசைஞ்சு நல்லா பைண்ட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் உருளைக்கிழங்கோட. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் ப்ரெட்டெல்லாம் சைடில் இருக்கிற 4 பக்கமும் சைடில் இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய ப்ரெட் இது பெரிய ப்ரெட்டுன்றதுனால நான் சைடில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்ன ப்ரெட்டை இருந்தால் கட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நான் சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி பிரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். பிரெட் க்ரம்ஸை நம்ம தனியாக கடையில் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாதிரியே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த மசாலாவை இந்த ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 4 பக்கமும் ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நான் இதை 4 கட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் 4 இல்லை, இன்னும் குட்டி குட்டியாக வேணும்னா கூட நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை 4 மட்டும்தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வரும். உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸாக வேணுன்னா குட்டி குட்டியாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை 8 கூட கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய ப்ரெட்டு. இது சின்ன ப்ரெட்டாக இருந்தால் 4 கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது பெரிய ப்ரெட்டு, ஆனாலும் நான் 4 தான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி 4 கட் பண்ணி நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம தண்ணியில் இந்த மாதிரி லைட்டாக டக்குன்னு நீங்கள் டிப் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் ஊற விட்டிங்கன்னா ப்ரெட்டு கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதனால் டக்குன்னு உள்ளே டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் ஆகணும். இந்த மாதிரி கோட் ஆனதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நல்லா கோட் ஆகணும் அந்த பிரெட் க்ரம்ஸு. அதே மாதிரி செட் ஆகணும். மேலே உதிர்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் விழுந்து எண்ணெயில் கருகிடுச்சுன்னா எண்ணெய் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ்லாம் தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போடுங்க. இப்போது ஸ்டவ்வில் நான் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு எண்ணெய் திட்டமாக ஊற்றுங்க. ஷாலோ ஃப்ரை மாதிரி நிறைய ஊற்றி வேஸ்ட் பண்ணாதீங்க. பாருங்கள், இதுலேயே பிரெட் க்ரம்ஸ்லாம் வெளியே வருது. இது என்ன ஆகும்னா கரிஞ்சு உங்களுக்கு எண்ணெய் ஸ்பாயில் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டை பொரிச்சு எடுக்கும்போது நம்ம மேலெல்லாம் கருப்பு கருப்பாக ஒட்டிக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரெட் க்ரம்ஸை தட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டு பொரிக்கலாம். ஒரு பக்கம் செட் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக தெரியுது பாருங்கள் சைடில். இதை பார்த்ததும் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். உடனே திருப்பாதீங்க, அந்த ப்ரெட்டு செட் ஆகிருக்காது. கீழே அப்புறம் அடி பிடிச்சிக்கும். நம்ம எடுக்கும்போது உடஞ்சி வரும்.
அதனால் வந்து கொஞ்சம் செட் ஆனதும் நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. ரொம்ப கரிஞ்சிட போதுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரும் பாருங்கள். சூப்பர் கலரில் வந்திருக்கு கோல்டன் ப்ரௌனாக. இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் நீங்கள் உள்ளே வந்து மசாலாஸ் கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த கிறிஸ்பி பிரெட் பொட்டேட்டோ பைட்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இன்னொரு புதிய ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.